அண்மை செய்தி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா எடுத்த காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு நிர்வாகியும் ஆசிரியருமான சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் அரியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆங்கில ஆசிரியர் சீதாராமன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர் ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டு அதிமுக ஒன்றிய செயலாளர் போல செயல்பட்டு வருவதாக இவர் மீது புகார் எழுப்பப்பட்டு சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சேலம் மாவட்டம் அரியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக இருக்கக்கூடிய சீதாராமன் மீது தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் தாராமங்கலம் கல்வி மாவட்டத்தில் தொடக்க கல்வித்துறை இருக்கக்கூடிய தாராமங்கலம் ஒன்றியம் அரியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் பட்டதாரி ஆசிரியராக இருக்கக்கூடிய சீதாராமன் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் தொடர்ந்து பள்ளிக்கு வருவதில்லை எனவும் அரசு பணியில் இருந்து கொண்டு அதிமுக கட்சி சார்ந்த பணிகளை தொடர்ந்து ஒரு ஒன்றிய கழக செயலாளரை போல செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் புகார் வரப்பட்டிருக்கிறது. அண்ணா பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் காவிரி உபரிநீர் குழு தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அதில் அந்த புகாரில் இடம்பெற்றிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. பள்ளிக்கு வந்தாலும் ஒழுங்கினமாகவும் பள்ளி வேலை நேரத்தில் நாள் முழுவதும் தொலைபேசி பேசிக் கொண்டும் மடிக்கணினி பார்த்துக் கொண்டும் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பதே இல்லை எனவும் புகார் பெறப்பட்டிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புகார் தொடர்பாக தாராமங்கலம் மாவட்ட கல்வி அலுவலரால் நேரடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்விசாரணையின் போது பட்டதாரி ஆசிரியர் சீதாராமன் என்பவர் தாம் அரசியல் சார்ந்த விவசாய சங்கத்தில் பொறுப்பாளராக இருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் அவர் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையிலே அவர் மீது தமிழ்நாடு குடிமையிலை பணிகள் சட்டத்தின் கீழே அவருக்கு மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு காவிரி உபரிநீர் குழு சார்பாக அவருக்கான அந்த விழா எடுக்கப்பட்டிருந்தது. அந்த விழாவில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க கல்வித்துறையில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரியக்கூடிய சீதாராமன் மீது தற்பொழுது இந்த ஒழுங்கு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது.